ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஜோத்ஸ்னாவும் ஒரு காம்படிஷன் போயிருந்தோம். குக்கிங் அண்ட் ட்ராயிங் காம்படிஷன். குக்கிங் வந்து வீட்டில் பண்ணி கொண்டு போய் டிஸ்ப்ளே பண்ணணும். ட்ராயிங் ஆன் ஸ்பாட் அவங்க டாபிக் கொடுத்துட்டாங்க, ட்ரா பண்ணிகிட்ருக்காங்க ஜோத்ஸ்னா. அதில் நாங்கள் என்னென்ன சமைச்சேன், என்ன ப்ரைஸ் கிடச்சிது, ஜோத்ஸ்னாவுக்கு என்ன ப்ரைஸ் கிடச்சிது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காம்படிஷன் பார்த்தோம்னா ஒரு ஆயில் கம்பெனி கோல்ட் பிரியம் அப்படின்றவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஈரோட்டில் மல்லிகை அரங்கம் நடந்தது. இதுதான் என்னுடைய டேபிள். ஜோத்ஸ்னா நின்று இருக்கா பாருங்கள். நான் நான்வெஜ் மெனு எடுத்துருந்தேன். வெஜ் ஆர் நான்வெஜ் இதோ ஒன்று தான் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் நான்வெஜ் சூஸ் பண்ணிட்டேன். என்னுடைய நம்பர் 387. என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. சின்னதாக ஒரு குக்கிம்பர் கேரட் வச்சு ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக சூப் இருக்குது, ஒயிட் ரைஸ், பக்கத்தில் மட்டன் மட்டன் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ட்ரை ஃப்ரூட்ஸ் பீடா இருக்குது. மேலே அதுக்கும் மேலே இருக்கிறது பார்த்தோம்னா நாட்டுக்கோழி வச்சு பள்ளிப்பாளையம் பண்ணியிருக்கேன். நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம். அதுக்கு பக்கத்தில் மட்டன் மசாலா அரைச்சி விட்ட குழம்பு. அடுத்ததாக மிளகு ரசம், லெமன் ஜூஸ் செஞ்சுருந்தேன். இப்போ செஃப் வந்து டேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. 3 செஃப் வந்திருந்தாங்க. ஃபஸ்ட் இவர் தான் என் டேபிளுக்கு வந்தார். இவர், இன்னொருத்தர் அண்ட் மல்லிகாபத்ரிநாத் மேடம் வந்திருந்தாங்க. இவங்க எல்லாருமே பார்த்து மார்க் போட்டு தான் ஜட்ஜஸ் டிசைட் பண்ணாங்க வின்னர்ஸை. பக்கத்து டேபிளில் இருக்கிறவங்கள பார்த்துட்ருக்காங்க. அவங்க ஃபுல்லாக வெஜ்ஜு செஞ்சுருந்தாங்க. முடக்கத்தான் சூப்பு, கேப்பக்களி, கவுனி அரிசி ஸ்வீட்டு, இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக செஞ்சுருந்தாங்க. 400 கண்டஸ்டன்ஸ் பக்கத்தில் வந்திருந்தாங்க. 400 to 450 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லா வீடியோவும் எடுக்கணும்னு நினச்சேன். பட் நம்ம டிஸ்பிளேயில் வச்ச உடனே வெளியே வந்துடணும், உள்ளே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் இவர் வந்ததுனால பக்கத்தில் வந்து நின்று ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவர் கூப்பிட்டு கேட்டார், இது என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் பீடா எப்படி செஞ்சதுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்காக தான் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அவர் டேஸ்ட் பண்ணுறது மட்டன் சூப்பு. சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். 25 பேருக்கு ப்ரைஸ்ன்னு சொல்லி டெக்ளேர் பண்ணியிருந்தாங்க. 1, 2, 3 பொசிஷன் அல்லாமல் டாப் 20 செலக்ட் பண்ணி அவங்களுக்கும் ப்ரைஸஸ் கொடுத்தாங்க. நான் வந்து டாப் 10க்குள்ளே வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தோம்னா எல்இடி டிவி கொடுத்தாங்க. செகண்ட் ப்ரைஸ் ஃபேபர் கேஸ் ஸ்டவ். தேர்ட் ப்ரைஸ் பார்த்தோம்னா இண்டக்ஷன் ஸ்டவ் கொடுத்தாங்க ப்ரெஸ்டீஜில். 3மே சூப்பர் ப்ரைஸாக இருந்தது. அதுவும் இல்லாமல் ஒரு பம்பர் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அது வேர்ல்பூல் வாஷிங் மிஷின் கிடைத்தது. அது எல்லா கண்டஸ்டண்ட்டையும் ஒரு பவுலுக்குள்ளே போட்டு அதுலேருந்து குழுக்கள் மூலியமாக செலக்ட் பண்ணி ப்ரைஸ் கொடுத்தாங்க. நான் நின்றுட்டு இருந்த இடத்துல வந்து இந்த ரோ மட்டும்தான் என்னால் மேக்ஸிமம் கவர் பண்ண முடிஞ்சது. அந்த சைடு தான் எதுவும் போக முடியல. ஜட்ஜஸ் போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால யாரையுமே உள்ளே அலோவ் பண்ணக்கூடாதுட்டாங்க. என்னோடய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு வாட்டர் கெட்டில் கொடுத்தாங்க. கூட கிஃப்ட் ஹேம்பர் கொடுத்தாங்க. 1 லிட்டர் ஆயில் இருந்தது, கோல்ட் பிரியம் ஆயில். கூடவே அவங்களுடைய தீபம் எண்ணெயும் கொடுத்துருந்தாங்க. தீபத்துக்கு ஊற்றுற அந்த வாசனை எண்ணெய் அது ஒரு 400 ml கொடுத்துருந்தாங்க. இந்த டேஸ்ட் பண்ணுற இந்த ரோ மட்டும்தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சது. மல்லிகாபத்ரிநாத் மேடம் நெக்ஸ்ட் ரோவில் நின்றுட்டுருக்காங்க. அவங்க வெஜிடேரியன் இருந்தனால மேக்ஸிமம் நான்வெஜ் சைடு அவங்க வரலை. அதாவது அவங்க நான்வெஜ் இதையும் டேஸ்ட்டெல்லாம் பார்க்கல, ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் போயிட்டாங்க. இவங்க 2 பேர் தான் ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ரோவை இவங்க ஃபுல்லாக நான்வெஜ் இருந்ததுனால இவங்க மட்டும்தான் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு இவர் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கிற அந்த செஃப் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டார். அடுத்ததான் இந்த பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்கிற அந்த செஃப் வந்தார். இவங்க 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் எல்லாம் போய் ப்ரைஸ் வாங்குகிறோமோ இல்லையோ பார்ட்டிசிபேட் பண்ணாலே நமக்கு ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. நாங்கள் நேற்று 4 மணிக்கு போனோம். வெளியே வந்தப்போ மணி 8 ஆகிடுச்சு. இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடச்சிது. ஒரு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். சின்னதாக நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப எப்படி அழகாக ப்ரெசென்ட் பண்ணலான்றதை நான் நிறைய பேரை பார்த்து கற்றுக்கலாம். அவ்வளோ பேர் இங்கே வந்திருந்தாங்க. அவ்வளோ வித்தியாசமாக செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. இத்தனை டிஷ்ஷஸ் செஞ்சு வச்சுருக்காங்க. நிறைய டிசைனாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணுன்னு ஒரு நல்ல மோட்டிவேஷன் கிடைக்கிது. அதனால தான் நான் இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் வருதுன்னா கண்டிப்பாக போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. ஜோத்ஸ்னாவையும் கூட்டிகிட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுட்றது. அவளுக்குமே அந்த ப்ரைஸ் அப்படின்றத தாண்டி பார்ட்டிசிபேஷன் அப்படின்ற ஒரு தாட் வரணும் அப்படின்றதுனால கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சேன். அவளும் ட்ராயிங் காம்படிஷனில் அங்கே அந்த பக்கம் ட்ரா பண்ணிகிட்ருக்கா. ஆல்மோஸ்ட் ட்ராயிங் காம்படிஷனில் எல்லா கிட்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய லெவலில் குழந்தைங்க நடுவில் போட்டி இல்லை. அவங்க ஃப்ரீயாக உட்காந்து ட்ரா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ட்ரா பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நம்ம பேட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மறந்துட்டோம். பட் அவங்களே பேட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நாங்கள் இது வரைக்கும் போன ட்ராயிங் காம்படிஷன்ஸ் எல்லாம் டெஸ்க்கு வச்சு பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம பேட் எடுத்துகிட்டு போகாமல் கரெக்டாக இருந்தது. பட் இங்கே தான் நாங்கள் வந்து கீழே உட்கார வேண்டியிருந்தது. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். நல்ல வேளை அவங்களே கொடுத்ததுனால ஜோத்ஸ்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டா. இப்போ அவள் என்ன வரைஞ்சிட்டு இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க.
நான் அவளை விட்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். அவள் தான் ட்ரா பண்ணிகிட்ருக்கா. நான் அங்கேருந்து வெளியே வந்தப்புறம் இவள் ட்ரா பண்ணுறதுக்காக எடுத்துகிட்ருக்கேன். ஜட்ஜஸ் அங்கே நின்று பார்த்துட்ருக்காங்க. 3 பேட்சாக நடந்தது. நான் 3rd பேட்சில் வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு 2 பேட்ச் முடிஞ்சிருச்சு. இப்போ 3rd பேட்ச் அங்கே டிஸ்பிளே பண்ணிவிட்டு நான் இங்கே இவ்வளோ பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். நானும் ஜோ மட்டும் போயிருந்ததுனால சரி என்ன பண்ணுறா பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக ஒரு விசிட் வந்தேன். பரவாயில்ல, அழகாக ட்ரா பண்ணியிருக்கா. அவங்க கொடுத்த டாபிக் என்னென்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அம்மா, கிச்சன் இந்த மாதிரி ரிலேட்டடாக ட்ரா பண்ணணும், அதர் திங்ஸ் கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவளுக்கு தோணுனதை அவள் வரைஞ்சிருக்கா. அவள் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து கேரட் எடுத்து குக் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்ருக்கேன். டேபிள் மேலே வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு ட்ரேயில் வச்சுருக்கு, சுகர், சால்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டில் சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவள் வரைஞ்சது. இப்போ கொண்டு போய் அதை கொடுக்க போகிறா. ஃபினிஷ் பண்ண அப்புறம் பாருங்கள் இப்படி தான் இருந்தது. அவர் தான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகிறா. ரொம்ப ஜாலியாக குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நிறைய குழந்தைங்க வந்திருந்தாங்க. இவங்க எப்படி ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சேன். பட் அவங்க ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன் எல்லாம் எதுவுமே சூஸ் பண்ணாமல் ஓவரால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரு பென்சில் பாக்ஸு, க்ரையான்ஸ், கலர்ஸ், ஸ்கேல், பென்சில், ரப்பர் இது எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சு கிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்க எல்லாரையும் பேரை சொல்லி கூப்பிட்டு வர சொன்னாங்க. ஜோத்ஸ்னா வர சொன்னாங்க. அவள் ஸ்டேஜுக்கு போயிட்டான். இவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்து முடித்த பிறகு பெரியவங்களுக்கு கொடுத்தாங்க. 25 பேருக்கு ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க. 5 பேருக்கு ஆறுதல் பரிசாக தவா கொடுத்தாங்க. அடுத்து ஒரு 10 பேருக்கு ஆறுதல் பரிசாக 2 லிட்டர் அலுமினியம் குக்கர் கொடுத்தாங்க. இந்த 10 பேர் டாப் 10க்குள்ளே வந்தாங்க. எங்களுக்கு எல்லாமே வாட்டர் கெட்டில் 2 லிட்டர்ஸ் கொடுத்தாங்க. அடுத்ததாக ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன், 3rd பொசிஷன் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அது என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் கிளம்பி வந்துட்டேன். ஜோத்ஸ்னா வீட்டுக்கு போகலான்னு ஒரே அடம் பிடிச்சிட்டே இருந்தா. என்னால் அங்கே வெயிட் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன் சொல்கிறதுக்கெல்லாம் லேட் ஆகும் போல் தெரிஞ்சது. அவங்க அடுத்ததாக எல்லாரையும் கூப்பிட்டு மரியாதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ், அப்புறம் இந்த பார்ட்னர்ஸு, மீடியா பார்ட்னர்ஸ் இவங்களுக்கு எல்லாமே அவங்க இப்போ சால்வை போட்டு பூங்கொத்து கொடுத்து மரியாதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ரொம்ப டிலே ஆகும் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஃபஸ்ட்டு, செகண்டு, 3rd ப்ரைஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு பம்பர் ப்ரைஸு வேர்ல்பூல் வாஷிங் மிஷின் குழுக்களில் ஒருத்தருக்கு எடுத்து அதையும் கொடுத்தாங்களாமா. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் வந்தால் நீங்களும் தவறாமல் அட்டென்ட் பண்ணுங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணுறதையும் தாண்டி நம்ம ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்ததாக நம்ம குழந்தைங்களும் நம்மளை பார்த்து கற்றுக்குவாங்க. இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் வந்தால் நாமளும் அட்டென்ட் பண்ணணும். எந்த ஒரு இடத்துலையும் போனாலும் சக்ஸஸ் பண்ணுறோமோ ஃபெயிலியரோ அதையும் தாண்டி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுறப்ப தான் குழந்தைங்களுக்கு தோற்று போனாலும் தாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் வரும். ஸோ கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்கள்.